தமிழகத்தில் நாயக்கர்களின் ஆட்சி. ஆம், நாயக் என்ற வார்த்தைக்கு தளபதி அல்லது தலைவர் என்பது பொருள். மதுரை, தஞ்சை, செஞ்சி ஆகிய பகுதிகளை தலைநகராக கொண்டு இவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். வீடியோ உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ. தமிழகமோ விஜயநகர பேரரசின் விரிவாக்கத்தின் போது நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. கிபி 1529 விஸ்வநாத நாயக்கரை மதுரையின் பிரதிநிதியாக கிருஷ்ணதேவராயர் நியமித்தார். விஜயநகர பேரரசின் தெற்கு மண்டலமாக மதுரை செயல்பட்டது. விஸ்வநாத நாயக்கரோ தனது அமைச்சர் ஆரியநாதர் உதவியுடன் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தார். காவல் பணி முதன்மையாக கருதப்பட்டதால் மக்கள் காவல் பிச்சை என்ற வரியை பாளையக்காரர்களுக்கு செலுத்தினர். இதில் திருமலை நாயக்கரோ சிறப்பாக ஆட்சி புரிந்தார். இவர் தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். திருவாங்கூரை ஆட்சி செய்த உன்னி கேரளவர்மனை தோற்கடித்தார். நீலகண்ட தீக்ஷிதர் என்னும் சமஸ்கிருத மேதையை ஆதரித்தார். இவரோ இத்தாலி நாட்டு சிற்பியின் மேற்பார்வையில் மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலை கட்டினார். இது திராவிட இஸ்லாமிய ஐரோப்பிய கலைகளை கலந்து கொண்டுள்ளது. சிதம்பர புராணம் என்னும் நூலை எழுதியுள்ளார். ஆம், இவருக்கும் மைசூர் படைக்கும் இடையான போர் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இப்போரோ மூக்கறுப்பு போர் என்று கருதப்படுகிறது. புது மண்டபம், மாரியம்மன் தெப்பக்குளம், நாயக்கர் மகால் ஆகியவை இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டவை. அடுத்து சொக்கநாத நாயக்கரின் மனைவியான ராணி மங்கம்மாளை பற்றி பார்ப்போம். இவரோ தனது 3 வயது பேரன் விஜயரங்க சொக்கநாதரின் பாதுகாவலராக ஆட்சி பொறுப்பேற்றார். இவர் நீர்ப்பாசன திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார். உய்யக்கொண்டான் கால்வாய் இவரது பெருமைக்கு சான்றாக உள்ளது. கிறிஸ்துவ சமய பரப்ப குழுக்களை இவர் ஆதரித்தார். மதுரை நாயக்கர்களின் இறுதி மன்னராக ராணி மீனாட்சி அறியப்படுகிறார். மதுரை நாயக்கரின் ஆட்சி முடிவு பெற்ற ஆண்டு 1736. இவரோ விஜயகுமார நாயக்கரை தத்தெடுத்து பாதுகாவலராக ஆட்சி புரிந்தார். வளர்ப்பு மகனின் தந்தை பங்காரு மீனாட்சிக்கு எதிராக சதி செய்ய ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் மீனாட்சியை சிறையில் அடைத்தார். மதுரையோ ஆற்காடு நவாப் சந்தாப் சாஹிப்பின் வசம் சென்றது. அடுத்தோ தமிழகத்தில் தஞ்சை நாயக்கர்களின் ஆட்சியை பற்றி பார்ப்போம். விஜயநகர பேரரசின் தஞ்சை பிரதிநிதியாக செயல்பட்டவர் திம்மப்ப நாயக்கர் ஆவார். இவரது மகன் சேவப்ப நாயக்கரோ சுதந்திரமான தஞ்சை நாயக்கர்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். இவர் மூவாலூர் கோவிலுக்கு 10 வேலி நிலத்தை தானமாக வழங்கினார். நாகப்பட்டினத்தில் வணிகம் புரிய போர்ச்சுகீசியர்களுக்கு அனுமதி வழங்கியவரும் இவரே. இவர் தஞ்சையில் சிவகங்கை கோட்டையை கட்டினார். இவர் புதுப்பித்த சிவகங்கை ஏரியோ சேவப்பன் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இவர் திருவண்ணாமலை மண்டபம், விருத்தாச்சலம் கோவில் மண்டபம் ஆகியவற்றை கட்டினார். அடுத்தோ சேவப்ப நாயக்கரின் மகனான அச்சுதப்ப நாயக்கர் ஆட்சி புரிந்தார். இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு வைர சிம்மாசனம் வழங்கினார். ஆம், இவர்தான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலுக்கு கோபுரத்தை கட்டினார். ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில்களுக்கு நன்கொடை வழங்கினார். இவர் விஜயநகர பேரரசுடன் நட்புறவாக இருந்தார். தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசுக்கு உதவினார். அடுத்தோ அச்சுதப்ப நாயக்கரின் இளைய மகனான ரகுநாத நாயகர் ஆட்சி புரிந்தார். இவர் மிக சிறந்த கவிஞர். இவர் எழுதிய தெலுங்கு மொழி நூல்கள் பாரிஜாதம், ராமாயணம், புஷ்பகர்ணம், ருக்மணி பரிணயம். அடுத்து தஞ்சை நாயக்கர்களின் இறுதி மன்னராக விஜயராகவ நாயக்கர் ஆட்சி புரிந்தார். மதுரையை சார்ந்த சொக்கநாத நாயக்கர் இவரை தோற்கடித்து தஞ்சையை மதுரையுடன் இணைத்து கொண்டார். இவரோட ஆட்சி 1673 முடிவு பெற்றது. அடுத்த செஞ்சியை ஆண்ட நாயக்கர்களின் ஆட்சி முறையை பற்றி பார்ப்போம். கிருஷ்ணதேவராயரோ வையப்ப நாயக்கரை செஞ்சியின் பொறுப்பாளராக நியமித்தார். இவருக்கு பின் பொறுப்பேற்ற 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர் செஞ்சி நாயக்கர் ஆட்சியை தொடங்கினார். இவர்கள் அனைவரும் விஜயநகர அரச குடும்பத்தின் உறவினர்களாகும். பாலாறு மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள் செஞ்சி நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கிருஷ்ணப்ப நாயக்கரோ வெள்ளாற்றின் கரையில் கிருஷ்ணப்பட்டினம் என்னும் நகரை நிறுவினார். மத சகிப்புத்தன்மை கொண்டு ஆட்சி புரிந்த இவரோ சித்தாமூரில் சமணர்களுக்கும் திண்டிவனத்தில் சைவர்களுக்கும் கோவில் கட்ட அனுமதி வழங்கினார். சிதம்பரம் கோவிந்தராஜர் சிலையை இவர் புதுப்பித்தார். இவரின் தளபதி வேங்கடா சென்னை சாகரம் என்ற ஏரியை வெட்டினார். 1648 பிஜாப்பூர் சுல்தானின் தளபதி மிர்ஜிம்லா செஞ்சியை கைப்பற்றி நாசிர் கான் என்பவரை பொறுப்பாளராக நியமனம் செய்தார். 1678 சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து ராஜபுத்திரர்களின் படைத்தளபதி ஸ்வரூப் சிங் செஞ்சிக்கோட்டையின் கிளேதராக 1700 நியமிக்கப்பட்டார். 1714 அவரது மகன் தேஜ் சிங் என்ற தேசிங் ராஜா பொறுப்பேற்றார். ஆற்காடு நவாபாகிய சாதத்துல்லா கான் தேசிங் ராஜாவை தோற்கடித்தார். இதனால் அவரது மனைவி தீக்குளித்து உயிரிழந்தார். இவரது நினைவாக உருவாக்கப்பட்ட நகரம்தான் ராணிப்பேட்டை. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மராத்திய அரசர் ராஜாராமோ ராய்கர் நகரிலிருந்து தப்பித்து செஞ்சியில் அடைக்கலம் புகுந்தார்.
தஞ்சை மராத்தியர்களின் ஆட்சியை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். தேங்க்யூ.